டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம 2 பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாத வேவனையாவது போட்டுட்டு நைட்டு பூரா சரக்கோட அதை பத்தியே பேசிக்கிட்டு வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா போச்சு. ரொம்ப மேல வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு. நான் நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நாங்க நாய் மை நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கணும். ஏய், இது என்ன பிசினஸ் நினைச்சியா? கணக்கு போட்டு முடிவு பண்றதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். எதா இருந்தாலும் உடனே சொல்லணும். எங்க பரம்பரைக்கு சோறு போட்டு வளர்த்த பூமி இது. மான மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தன் நேரத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என் தாய் எனக்கு பால் ஊற்றி வளர்த்தாங்க. இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊற்றி வளர்க்கிறாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுத்த அவளுக்கு நான் கோரையிலடா. ஒரு புது மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய பாம்பரை வந்த வந்தானா? ஏய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து பணம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிந்தா இந்த மண்ணை தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் நான் தான் போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.